every one of you are going to participate in this election process. Yes or no? Yes, sir. See, this is the youth voice. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில நியூஸ் 18 தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியினுடைய காஞ்சி மாமுனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய மாணவர்களோடு இணைந்து இந்த 100% வாக்குப்பதிவை விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தின் வாயிலாக இந்த பேரணியை நடத்தவிருக்கிறோம். இந்த பேரணியை புதுச்சேரியினுடைய மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு குலோத்துங்கன் தொடங்கி வைக்கவிருக்கிறார். அதற்கு முன்னதாக நியூஸ் 18 தமிழ்நாடுடைய எங்களுடைய புதுச்சேரி தலைமைச் செய்தியாளர் திரு இளமுதன் அவர்கள் அவருக்கு மரியாதை செய்வார். இளமுதன் அவர்கள். நன்றி சார், இங்க வந்ததுக்கு. பேரணியை இன்னும் ஒரு சில நொடிகள்ல தொடங்கி வச்சிடலாம். புதுச்சேரியில 100% வாக்குப்பதிவை ஒட்டி என்னென்ன விழிப்புணர்வுகளா ஏற்படுத்தவிருக்கிறீங்க சார்? வணக்கம். புதுவையில் வர ஏப்ரல் 9ஆம் தேதி பொது தேர்தல் நடத்த இருக்கு. அது சம்பந்தமாக பல்வேறு விழிப்புணர்வுகளை சிவி ப்ரோக்ராம் மூலமா மாவட்ட தேர்தல் நிர்வாகம் முன்னெடுத்திருக்காங்க. புதுவையில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 7,90,000 இருக்கு. கடந்த தேர்தலில் புதுவையுடைய வாக்கு சதவீதம் 82% இருந்துச்சு. அந்த சதவீதத்தை இப்போ அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விழிப்புணர்வு நடத்திக்கிட்டு இருக்கோம். மாணவர்கள்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்றோம். முதல் முறை வாக்காளர்கள்ட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ரேலிஸ், வாக்கத்தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். யூத் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணி யூத் ஃபெஸ்டிவல் நடத்த இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். கலாச்சார நிகழ்வுகள் அது நடத்திக்கிட்டு இருக்கோம். பத்திரிகைகள், சோசியல் மீடியா இது மூலமா பல்வேறு விளம்பரங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். குறிப்பா ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் இளைஞர்களை நோக்கி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்ன சார்? இளைஞர்கள் தான் ஆக்சுவலா இந்தியா உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இந்த ஜனநாயகம் இன்னும் வலிமையாகணும்னா நம்மளுடைய இளைஞர்களுடைய, அது முக்கியமா முதல் முறை வாக்காளர்களுடைய பங்களிப்பு ரொம்ப அத்தியாவசியமானது. அவங்களுடைய உமன் பார்ட்டிசிபேஷன், யூத் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அவங்க டெமோக்ரஸியில் வரணும். அவங்க இன்னும் நம்மளுடைய டெமோக்ரஸி ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறதாக அவங்களுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச் சார். இந்த பேரணியை தொடங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுக்கிறோம். அதுக்கு முன்னதாக இந்த புதுச்சேரியுடைய காஞ்சி மாமுனிவர் சட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கு எங்களுடைய மூத்த நெறியாளர் தேவபிரியன் அவர்கள் மரியாதை செய்வார். மாவட்ட ஆட்சியர் அவர்களும் புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் சட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் அவர்களும் இங்க இருக்கிறார்கள். பேரணியை தொடங்கி வைக்கலாம் சார். வாக்குப்பதிவு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இந்த பேரணியில நம்மோடு இப்போ புதுச்சேரியினுடைய காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் திரு சசிகாந்த தாஸ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்த மாணவர்களை இந்த ஒரு பேரணியில ஈடுபடுத்துவதற்கான நோக்கம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார்? காலை வணக்கம். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் டேக்கிங் திஸ் இனிஷியேட்டிவ். இது இந்தியா என்ன சொல்லிட்டுனா, தி கான்ஸ்டிடியூஷன் ஒரு பவர் கொடுத்தாங்களே எல்லாருமே, ஆல் ஆஃப் அஸ், டு தி இந்தியன்ஸ். தி பவர் இஸ் ஒன் சிங்கிள் vote. The one vote can make the difference and can shape this country's future. Other solituna munnadi what was happening, it was only the few people in the family illena or village or few people, they were deciding the fate of a political party and the leaders also. But what has happened 30-40 years later, because of the media, because of the education, because of science and technology's growth, awareness has started spreading. When the awareness has started spreading, all every one of us has got an awareness, the importance of vote, the importance of casting vote, our powers, our responsibilities. Ipo enna solite, you can see all this youth, they are comprising almost 40% of this country's population. When 40% of country's population, they have an aspiration,
they have a dream or dream irke or aspiration irke. So all the political parties, political leaders should understand what is their message, what they want to convey. So when the aspirations has to fulfill, then everyone has to engage in this process, have a positive dialogue. Political leaders, political parties should engage themselves listening to the youth. That is the importance of today. They have the power to choose their leader. They have power to choose their leader. They should not go that only with few bites, few gifts. They cannot be purchased. Yes. They should not they should understand that their one vote can make a biggest difference and their aspirations can be fulfilled also. So what I urge to this youth and to everyone those who are watching it, that your one vote can make a big difference. ஒரு And- ஓட்டு ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். Yes, one vote can make a biggest difference to this country's shape and our future, our existence. So this is so important. Talking to this News 18 team, Inge Vandite, you have taken the lead, you have taken the process of making awareness to the public. That's so important, so encouraging. Yes, Thank you sure. so much. So, இதுக்கு முன்னாடி 82.5% வரைக்கும் புதுச்சேரியில் இலக்கு வந்து அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததான் 100% கண்டிப்பா இலக்கு அடையணும் அப்படிங்கறதா தேர்தல் ஆணையத்துடைய இருக்கக்கூடிய பொதுமக்களாக குடிமகனாக எல்லாருடைய கனவும் கூட. அதை வந்து அந்த நோக்கத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு முதல் கட்டமா இதை பார்க்கலாமா சார்? The students should answer to this, Okay. that you make a promise that every one of you are going to participate in this election process. Yes or no? Yes, sir. See, this is the youth voice. So I am sure in this coming election, earlier it was 82%, now it should be ensured 100% youth Yes. should be participating in the election process. Because your 100% can make this country a vibrant country, plus democratically the fittest country in the whole world. You are with me? This is the voice. தேங்க்யூ so much Thank sir. you, sir. Thank you so much for joining. இந்த நியூஸ் 18 தமிழ்நாடுடைய விழிப்புணர்வு பேரணியில பங்கேற்றிருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்டையும் இந்த தேர்தலையொட்டி அவர்களுடைய இலக்கு என்ன, அவர்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோ இந்த பேரணியில 100% ஓட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேரணியில கலந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஃபீல் என்ன? எலெக்ஷன் பத்தின உங்களுடைய புரிதல் என்ன? டெவலப்மெண்ட் கண்டிப்பா இந்த பாண்டிச்சேரி கண்டிப்பா டெவலப்மெண்ட் ஆகணும் நம்புறோம். ஓட் போடுறதுனால நாங்க கண்டிப்பா ஆகும், நாங்க கண்டிப்பா நம்புறோம். அதனால நாங்க கண்டிப்பா எல்லாரும் ஓட் போடுவோம். என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் தான் குறிப்பா எதிர்பார்க்கறீங்க? நான் பர்சனலா எதிர்பார்க்கறது என்னன்னா ஐடி செக்டர் ஃபீல்ட்ஸ் எதுவுமே இங்க பாண்டிச்சேரியில இல்ல. அது வந்துச்சுன்னா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட்க்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? நீங்க எது சென்னைக்கோ மும்பைக்கோ போக வேண்டிய அவசியம் இருக்கு. நாங்க 90% ஆஃப் எங்க கிளாஸ்ல மெம்பர்ஸ் எல்லாருமே பெங்களூர் சென்னை அந்த மாதிரி தான் நாங்க ஜாப் தேடிட்டு இருக்கோம். இங்க இருந்ததுன்னா நாங்க அங்க போய் தேடணும்னு எங்களுக்கு அவசியம் இருக்காது. இங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே சூப்பர். சோ இன்னும் மற்ற மாணவர்கள்ட்ட கேட்கலாம். தேங்க்யூ. 100% ஓட்டிங் எதுக்காக நம்ம வந்து அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன எலெக்ஷனை பத்தி சொல்லுங்க. எலெக்ஷன்ல ஓட் பண்றது வந்து எல்லாருடைய உரிமை. ஸோ அதை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு நல்ல ரெப்ரசன்டேட்டிவா நமக்காக தேர்ந்தெடுக்கலாம். இதனால பெனிஃபிட் அடைய போறது நம்ம எல்லாரும் தான். ஸோ ஃபில் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா நடக்கணும்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஓட் பண்ணி நமக்கான நல்ல லீடர்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும்.